இந்த மாதிரி நான் நோட்டேஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து த்ரூஅவுட்டாக வந்து இந்த மாதிரி இது வந்து நான் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்க்கு நோட்டேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம நார்மல் என்ன டெஃபினிஷன் பார்ப்போம் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்க்கு. For given epsilon greater than 0, there exists a natural number n naught, some states that is, such that modulus of fn of x minus f of x is less than epsilon. So for every n greater than or equal to n naught and for every x. இதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதை இன்னும் நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா minus epsilon f of x minus epsilon is less than fn of x is less than f of x plus epsilon. ஸோ இதை நம்ம பிக்சரை பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் வந்து f of x இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோ, ஓகேவா? ஸோ இந்த f of x சுற்றி நான் வந்து ஒரு டெல்டா நெய்பர்ஹுட் பால் போட்டேன் அப்படின்னா இது வந்து f of x plus epsilon, இது வந்து f of x minus epsilon. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நெய்பர்ஹுட் f of x சுற்றி நான் ஒரு நெய்பர்ஹுட் போட்டேன் அப்படின்னா சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த fn of x எல்லாமே கம்ப்ளீட்டாக உள்ள வரணும். லைக் இது வந்து f100 இருக்கலாம். அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து அந்த நெய்பர்ஹுட்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் வந்து அந்த f of x குள்ள போய் விழணும். ஸோ இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். நம்ம வந்து ஒரு கெஸ் அது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் இது ஹெல்ப் பண்ணாமல் இருக்கும். அந்த கேசஸில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் தியரம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஓகே என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் புரியலன்னா சொல்லுங்க, சாரி. இப்போ fn of x equal to x power n by 1 plus x. ஸோ இதோட டொமைன் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா x belongs to closed interval 0,1 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். சப்போஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸா இருக்கணும். சப்போஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது கன்வர்ஜ் ஆகல அப்படின்னா நம்ம அது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். பிகாஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஆப்வியஸ்லி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து நியூமரேட்டர்ல மட்டும்தான் என் டிபெண்டன்ஸ் இருக்கு, டினாமினேட்டர்ல என் டிபெண்டன்ஸ் கிடையாது. அதுவும் நீங்க வந்து நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா அது எக்ஸ் பவர் n, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப், லைக் ஒரு ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் மாதிரி பிஹேவியர் இருக்கா. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணி நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் லிமிட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், லிமிட் பாயிண்ட், அதாவது என் பாயிண்ட் சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா fn of 0ங்கிறது நமக்கு என்னன்னா 0. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அண்ட் விச் இஸ் கன்வர்ஜஸ் டு 0. இப்போ நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். x ஈக்குவல் டு பார்த்தோம் அப்படின்னா fn ஆஃப் 1 வேல்யூ என்னது 1/2. அகைன் இதுவும் எனக்கு வந்து என்னன்னா ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் which is converges to 1/2. இப்போ ரிமூவ் பாயிண்ட் செக். ஸோ x belongs to ஓப்பன் இன்டர்வல் 0,1 to எடுத்தோம்னா fn of x equal to some x naught. இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்குறோம், ஓகேவா? ஸோ fn of x naught equal to x naught power n by 1 plus x naught. இது எங்க கன்வர்ஜ் ஆகும்? ஏதாவது ஐடியா? இது எங்க கன்வர்ஜ் ஆகும் ஆக்சுவலி? ப்ளீஸ் யாராவது ஹலோ சாரி இது எங்க கன்வர்ஜ் ஆகும்? அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து ஸ்பிட் பண்ணி பாருங்க. லைக் இதுல வந்து நியூமரேட்டர் மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸா இருக்கு. அப்போ x பவர் n நாட் இன்டூ 1/1 பிளஸ் எக்ஸ் நாட். அப்போ நீங்க x ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா இதுல மட்டும்தான் வேரி ஆகும், இது வந்து அப்படியே இருக்கும். அப்போ அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி, இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்ல
if mod r is strictly less than 1 இருந்ததுன்னா then r power n வந்து converges to 0. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு ஸ்கேலார் நம்பர், இது மட்டும் தான் வேரி ஆகுது. அப்போ இது எங்க கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா 0க்கு கன்வெர்ஜ் ஆகும். இப்போ நம்ம வந்து லிமிட் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ லிமிட் ஆஃப் fnx வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், fnxன்னு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ fnxங்கிறது நம்ம வந்து அந்த சீக்வன்ஸோட லிமிட். இப்போ வந்து நம்ம 3 பாயிண்டோடது பார்த்தோம். ஸோ 0ல பார்த்தாலும் அதோட லிமிட் 0 தான், ஓப்பன் இன்டர்வல் 0,1ல பார்த்தாலும் அதோட லிமிட் 0 தான். ஸோ 0 x belongs to open interval, sorry closed interval 0, open 1. ஆனா 1ல மட்டும் அது என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2. ஸோ 1/2 is if x equal to 1. இப்போ நம்ம என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டெஃபினிஷன்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி இதை வந்து நம்ம டெஃபினிஷன் வச்சு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் டெஃபினேஷன் வச்சும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதுங்கிறது என்னது 0 சீக்வன்ஸ். அப்போ இந்த 1ங்கிற பாயிண்ட்ல மட்டும் தான் அது வந்து 1/2 அட்டைன் ஆகும். ரிமைனிங் பாயிண்ட்ல ஃபுல்லாக அது வந்து எங்க இருக்கும்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணணும், fn of x நாட் ட்ரா பண்ணணும். ட்ரா போகுது உங்களுக்கு என்னன்னா 1 + x0ங்கிறது ஒரு ஸ்கேலர் தான். அதாவது அது எந்த மாதிரி இருக்கலாம்னா லைக் அதுவும் ஒவ்வொரு x0 ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1/2 சம் இந்த மாதிரி இருக்கும். x என்னோட இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டெஃபினிஷன் வழியா நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா தெரியல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு தியரம் போறோம். தியரம் அப்படின்னா suppose fn வந்து converges to f uniformly and fn is continuous then f is continuous. ஸோ இதுதான் அந்த தியரம். அதாவது சப்போஸ் fn வந்து fக்கு கன்வெர்ஜ் யூனிஃபார்ம்லியா இருந்து அந்த fn's எல்லாமே வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட லிமிட் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ நம்மளோட இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா fn of x வந்து x⁴n/1 + x. ஆக்சுவலாக இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ரீசன் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி எல்லாமே வந்து அந்த அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். ப்ராடக்ட் ஆஃப் த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் இன்வர்ஸ் எடுத்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. ஸோ fn's எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னவா இருந்தது, இந்த fn எல்லாமே வந்து fக்கு யூனிஃபார்ம்லி ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டினாக இருந்தது. சப்போஸ் fn வந்து கன்வெர்ஜஸ் டு f யூனிஃபார்ம்லி அண்ட் fn வந்து கண்டினியூஸாக இருக்கிறனால கண்டிப்பாக f என்னவா தான் இருக்கணும், கண்டினியூஸாக தான் இருக்கணும். இந்த தியரம் படி கண்டிப்பாக f வந்து கண்டினியூஸாக தான் இருக்கணும். ஆனால் நம்மளோட f என்னது, இதுதான் நம்மளோட f. இது பட் இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? எஸ் ஆர் நோ? நோ, எஸ். அப்போ இது வந்து கண்டினியூஸ் இதோட ப்ராப்ளம் வந்து அந்த fn வந்து யூனிஃபார்ம்லி கன்வெர்ஜ் ஆகாது. ஸோ இந்த தியரம் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா fn of x equal to x⁴n/1 + nx. ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து யூனிஃபார்ம்க்கு பாயிண்ட் வைஸ் லிமிட்ஸ் பார்க்கணும். ஓகே, இதோட இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? ஒரு 1 minute டைம் எடுத்துட்டு. ஹலோ, லிமிட் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் இதுக்கு? ஓகே, ஸோ வந்து x = 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 ஆயிடும் கம்ப்ளீட்டா. எனக்கு x = 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஓகே x = 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது x = 0 substitute பண்ணும்போது fn of 0 0. again it is a constant function. x = 1 substitute பண்ணும்போது fn of 1 which is 1/1 + n.
பட் இது எங்கே கன்வெர்ஜ் ஆகுதுன்னா 0க்கு கன்வெர்ஜ் ஆகுது. ரிமைனிங் பாயிண்ட்ல செக் பண்ணணும். அப்போ x belongs to open interval 0,1 எடுத்தோம் அப்படின்னா fn of x0 power n by 1 plus n x0. ஸோ இந்த இது பிட்வீன் 0 to 1ல இது எங்கே கன்வெர்ஜ் ஆகும்? இது எங்கே கன்வெர்ஜ் ஆகும் 0 to 1ல? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்படி பார்க்கலாம், லைக் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். xn நாட் இப்படி பார்க்கலாம். இதுவும் 0க்கு தான் கன்வெர்ஜ் ஆகும், இதுவும் 0க்கு தான் கன்வெர்ஜ் ஆகும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து 0 கன்வெர்ஜ் ஆகிறனால இது வந்து 0 கன்வெர்ஜ் ஆகும். இப்படியும் பார்க்கலாம். இதை வந்து நம்ம தான் இருக்கும், ஏன்னா அது பவுண்டட் டொமைன்ல இருக்கிறனால இது கன்வெர்ஜஸ் டு 0. ஸோ சப்போஸ் an வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ், bn வந்து கன்வெர்ஜஸ் டு 0 அப்படின்னா an இன்டூ bn வந்து அந்த 0க்கு கன்வெர்ஜ் ஆகும். அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னா அந்த லிமிட் ஃபங்க்ஷன் வந்து f of x வந்து 0. இப்போ மறுபடியும் நம்ம வந்து டெஃபினேஷன் வழியாக போக முடியாது இல்லையா? பிகாஸ் எனக்கு வந்து x பவர் n பை 1 பிளஸ் nx வந்து ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படி டெஃபினேஷனை இப்படி அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். லைக் நம்மளோட டெஃபினேஷன் என்னது? fn of x minus f of x is less than epsilon for every n greater than or equal to n naught and for every x. இதுதான் நம்மளோட டெஃபினேஷன். அப்போ இந்த எஸ்டிமேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்போ fn of x minus இங்க f of x ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னா 0 for every x belongs to இது 0 function. This is equal to x power n by 1 plus nx. ஓகே, இப்போ என்னன்னா இதை வந்து somehow நம்ம வந்து என்ன பண்ணணும்னா less than epsilon அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க பார்த்தோம்னா நியூமரேட்டர் இருக்கு, டினாமினேட்டர் இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல எனக்கு இந்த 1 பிளஸ் அப்படிங்கிற சம்திங் இருக்கு. அந்த 1 பிளஸ்ங்கிறது இல்லை அப்படின்னா நான் எக்ஸ் பவர் எண்ணையும் எக்ஸையும் கம்பேர் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் மாதிரி நான் எடுத்துட்டு வரலாம். அதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ 1 பிளஸ் என் எக்ஸ் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் என் எக்ஸ். ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸும் பாசிட்டிவ், என்னும் பாசிட்டிவ், 1 பாசிட்டிவ். ஸோ அதனால திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் nx. இங்க வந்து எனக்கு 1 by 1 plus nx இருக்கு. அப்போ இந்த டேர்முக்கு லோவர் பவுண்ட் கொடுத்தாதான் எனக்கு ரெசிப்ரோக்கலா எடுக்கும்போது அப்பர் பவுண்ட் கிடைக்கும். ஸோ 1 plus nx is less than 1 by nx. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா this is less than x power n by nx அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இதை வந்து நான் பிரிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து இப்படி பிரிச்சு பார்க்கலாம். 1 by n into x power n by n அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு இண்டிபெண்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நம்மளோட ஸ்டேஜ் வந்து இந்த 1 by n அப்படிங்கிற ஒரு ப்ரொவைடட் அந்த ஸ்டேஜ் வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா இதுல வந்து n டிபெண்டன்ஸும் இருக்கு, எக்ஸும் இருக்கு. ஸோ சம்ஹவ் இதை எப்படியாவது நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ் எங்க இருக்கு? க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ல இருக்கு. அப்போ எக்ஸ் வந்து இந்த டொமைன்ல இருந்ததுன்னா எக்ஸ் பவர் என்னுக்கும் எக்ஸுக்கும் என்ன கம்பாரிசன் கொடுக்கலாம்? லைக் எது பிக்கரா இருக்கும்? எக்ஸ்என் பிக்கரா இருக்குமா, எக்ஸ் பிக்கரா இருக்குமா? எக்ஸ்என் பிக்கரா இருக்குமா, எக்ஸ் பிக்கரா இருக்குமா அந்த டொமைன்ல? ஏதாவது ஐடியா? சூப்பர். ஸோ எக்ஸ் பவர் n is less than or equal to x. அப்போ எக்ஸ் பவர் n by x is less than or equal to 1. ஸோ this is less than or equal to 1 by n. அப்போ நம்ம எதில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட டெஃபினிஷன் இதுதான். இந்த ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பாயிண்ட் வைஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். f of x equal to 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண தியரமா நம்ம எங்களால யூஸ் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா சப்போஸ் அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா இருந்ததுன்னா லிமிட் ஃபங்க்ஷன் கன்வர்ஜென்ஸா இருக்கும். ஆனா அது கான்வர்ஸ் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியல,
ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிற தியரம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியல. சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைரக்டா டெஃபினிஷன் வழியா போக ட்ரை பண்ணோம். பிகாஸ் எனக்கு வந்து எக்ஸ் பவர் என் டினாமினேட்டர்ல 1 + nx இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ சம்ஹவ் நம்ம வந்து அப்பர் பவுண்ட் கொடுத்து ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஏன் அப்படின்னா மேல எக்ஸ் பவர் என் இருக்கு, கீழே எக்ஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும்னா நான் சம்ஹவ் டினாமினேட்டர்ல இருந்து அந்த 1 வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால வந்து அந்த 1 + nxக்கு நான் அப்பர் பவுண்ட் கொடுத்தேன். ரீசன் என்னன்னா நம்மளோட ப்ராப்ளம்ல வந்து 1/x தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து லோவர் பவுண்ட் கொடுத்தோம். இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா அந்த 1 + nxக்கு அப்பர் பவுண்ட் கிடைச்சிரும். ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் பவர் n/nx இருக்கும். என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறத வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் n இண்டிபெண்டன்ஸ் தனியா, ரிமைனிங் இண்டிபெண்டன்ஸ் தனியா யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம அல்டிமேட்லி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா fn of x minus f of x is less than n. ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த அப்பர் பவுண்ட் வந்து எக்ஸ் இண்டிபெண்டா இருக்கு. அப்போ 1/nக்கு நீங்க எந்த ஸ்டேஜ் சூஸ் பண்றீங்களோ அந்த ஸ்டேஜை வந்து fnக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து டைரக்டா டெஃபினிஷன் வந்து fn நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் ஓகேவா? நான் ஸ்பீடா போறேனா? ஓகே மேம். நோ மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் 3 பார்க்கலாம். ப்ராப்ளம் 3 என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியான ஃபங்க்ஷன் தான் fn of x equal to x power n x belong to open interval 0,1. இங்க வந்து நமக்கு வந்து எண்ட் பாயிண்ட் அந்த ஸோ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே எண்ட் பாயிண்ட் இல்லை. ஸோ நம்ம வந்து டைரக்டாகவே வந்து இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ x நாட் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0,1 எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னா இது ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் தான். ஸோ இது எங்கே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா 0க்கு தான் கன்வெர்ஜ் ஆகும். ஸோ f of x equal to 0க்கு கன்வெர்ஜ் ஆகும். இது வந்து நம்ம யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸாக இருக்கு. இதை வந்து நம்ம ஈஸியாக பிக்சரைஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் எக்ஸ் பவர் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ 0 to 1 பார்த்தோம் அப்படின்னா அந்த f of xங்கிறது என்ன ஃபங்க்ஷன்னா இந்த 0 ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் n equal to 1 போட்டோன்னா அது வந்து x மாதிரி இருக்கும். இப்போ n equal to 2 போட்டால் அது x², அதாவது f2. இப்போ n equal to 3 போட்டோன்னா x3. இப்போ நம்ம 0 சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 0 சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னா ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 0 பக்கத்தில் இருக்கும் போது 0 பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் அது 1 கிட்ட நெருங்க என்ன ஆகும்னா அது 1க்கு போகும். பிகாஸ் 1 போடும்போது எக்ஸோட வந்து வேல்யூ வந்து 1 போடும் போது அது கண்டிப்பாக 1 போயே ஆகணும். அதனால ஈவன் 0க்கு பக்கத்தில் ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல, அது அப்படியே மேலே போய் அது 1க்கு அப்ரோச் ஆயிடும். அப்போ அந்த 0வோட நெய்பர்ஹுட் தாண்டி அது எப்படியோ வெளியே போயிடும். அப்போ இது வந்து கண்டிப்பாக யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக இருக்கவே இருக்காது. ஏன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்னா அந்த லிமிட் ஃபங்க்ஷனோட நெய்பர்ஹுட்ல கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஃபங்க்ஷன் மொத்தமாக உள்ள வந்துடணும். பட் இங்கே நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன் சின்னதாலும் 0 கிட்ட நெருங்கும். ஆனால் 1 கிட்ட போகும்போது அது 1 கிட்ட ரீச் ஆகிடும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம பிக்சராக இருக்கலாம். ஆனால் இதுக்கும் நம்ம வந்து ஒரு தியரம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பிகாஸ் வேற ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி ஈஸியாக பார்க்க முடியாத ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து தியரம் அப்ளை பண்ணலாம். அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் fn converges to f uniformly on open interval 0,1, அதாவது open interval 0,1 and நமக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கும். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா அந்த எண்ட் பாயிண்ட்லயும் கன்வர்ஜ் ஆயிருக்கணும். ஸோ fn of a கன்வர்ஜஸா இருக்கணும், fn of b கன்வர்ஜா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா then fn converges to f uniformly on closed interval a, b. ஸோ சப்போஸ் வந்து ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து என்னன்னா 3 கண்டிஷன் இருக்கு. அந்த ஓப்பன் இன்டர்வல் a, b யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் அண்ட் எண்ட் பாயிண்ட்ல கன்வர்ஜஸ், 2 எண்ட் பாயிண்ட்லையும் கன்வர்ஜஸாக இருந்ததுன்னா மொத்த க்ளோஸ்ட் இன்டர்வல்லையுமே வந்து அது நம்ம யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தியரம் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட கொஸ்டின் என்னது? fn of x equal to x power n. இப்போ இந்த தியரம் படி
fn ஆஃப் நம்ம கொஸ்டின் என்னன்னா fn ஆஃப் வந்து கன்வர்ஜஸ் டு f யூனிஃபார்ம்லியா, அதுதான் நம்ம கொஸ்டின். சப்போஸ் கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த தியரம் படி fn ஆஃப் a கன்வர்ஜஸா இருக்கணும். fn ஆஃப் aங்கிறது fn ஆஃப் 0. ஸோ fn ஆஃப் 0 அதுவும் என்னன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அது கன்வர்ஜஸா தான் இருக்கும். ரெண்டாவது என்னது fn ஆஃப் 1. ஸோ fn ஆஃப் 1 which is equal to 1 என்னது கன்வர்ஜஸா இருக்கும். அப்போ நம்மளோட இந்த தியரம் படி fn ஆஃப் இது வந்து converges to f uniformly on co-interval 0,1. ஸோ சப்போஸ் இது வந்து நம்மளோட அசம்ஷன், இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளமா இருந்து, சப்போஸ் இது கன்வர்ஜென்ஸா இருந்ததுன்னா நம்மளோட தியரம் படி fn ஆஃப் x வந்து f யூனிஃபார்முக்கு கண்டிப்பா கன்வர்ஜ் ஆகணும். ஆனா இங்கதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். ரீசன் என்னன்னா fn வந்து ஓப்பன் இன்டர்வல் 0,1ல அது 0க்கு கன்வர்ஜ் ஆகும். அது நம்ம இனிஷியலா பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்த்தோம்னா x equal to 0ல அது 0க்கு கன்வர்ஜ் ஆகும், x equal to 1ல ஆக்சுவலி அது 1க்கு கன்வர்ஜ் ஆகும். ஆல்ரெடி நம்ம பிக்சர்ல பார்த்துட்டோம் 1க்கு அப்ரோச் பண்ணும்போது தான் அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிமிட் ஃபங்க்ஷன் f வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆனா fn's எல்லாமே வந்து நம்மளுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், x பவர் என்னங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து என்னால க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல அந்த ஃபங்க்ஷனை வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் ஃபங்க்ஷனா நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது, அதுக்கு பாசிபிளே இல்லை. அப்போ நம்மளோட அசம்ஷன்ல தான் தப்பு. திஸ் டஸ் நாட் ஹேப்பன், அதனால திஸ் டஸ் நாட் ஹேப்பன். ஸோ இந்த தியரம் படி நம்மளுக்கு என்னன்னா இது நடக்கல, அதனால இதுவும் நடக்கல. கன்ஃபியூஸ்டா இல்ல இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா fn of x equal to x power n க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வல் 0,1ல மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டெஃபினிஷனோ நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண தியரமோ நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதனால நம்ம இப்போ வந்து புது தியரம் வந்து யூஸ் பண்றோம். அந்த தியரம் என்ன சொல்லுன்னா ஒரு 3 கண்டிஷன் கொடுக்குது. fn of x, fn converges to f on open interval a comma b, fn of a converges, fn of b converges. இப்படி நடந்துச்சு அப்படின்னா fn converges to f on closed interval a comma b. நம்மளால எண்ட் பாயிண்ட்க்கு கூட அந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த தியரமோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா என்னன்னா fn does not converges to f on closed interval a comma b, fn a converges, fn b converges, which implies fn does not converge. So இதுதான் நம்மளோட ஒரிஜினல் தியரம். இப்போ இந்த ஒரிஜினல் தியரத்தோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம என்ன சொல்லிட்டோம்னா fn does not converges to f, க்ளோஸ்ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் ஆகாது, எண்ட்ல கன்வர்ஜ் ஆகும், அதனால ஓப்பன் இன்டர்வல்ல கன்வர்ஜ் ஆகாது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். இப்போ கிளியரா? ஓகேவா? பேர புரியல மேம். லாஸ்டா ஃபைனலா சொல்றது பேர சொன்னீங்களா? இது நெகேஷன். ஆக்சுவலி நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம ரெண்டு பார்ப்போம். அதாவது ஏன்னு ஒரு கண்டிஷன் அண்ட் பின்னு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இம்ப்ளைஸ் சீன் ஒரு கண்டிஷன் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்னா சப்போஸ் சி டஸ் நாட் ஹோல்டு அப்படின்னா சி நடக்கலன்னா ஏ நடக்காது, இல்லைன்னா பி நடக்காது. கரெக்டா? அதாவது பி இம்ப்ளைஸ் கியூனா நெகேஷன் ஆஃப் கியூ இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆஃப் பி. இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அண்ட் இருக்கு. ஸோ சப்போஸ் சி நடக்கலன்னா எய்தர் ஏ நடக்காம இருந்திருக்கணும், பி இதுதான் ஏ அண்ட் பி கண்டிஷன் நம்ம எடுத்துப்போம், இது சி கண்டிஷன் எடுத்துப்போம்.
ஸோ இந்த தேரமோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னவா இருக்கும்னா, நம்மளுக்கு சி நடக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதோட ரிவர்ஸ் பார்க்கும்போது ஏ தான் இருக்கும், இல்லைன்னா பி நடக்காம இருந்திருக்கணும். ஆனா நம்மளுக்கு வந்து என்னன்னா பி கண்டிஷன் நடந்துருச்சு. அதாவது அதோட லிமிட் பாயிண்டோட கன்வர்ஜஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா ஏ தான் நடக்காம இருந்திருக்கணும். அதனால இது நடக்கல நம்மளுக்கு. இப்போ கிளியரா? ஓகே, நம்ம இது ரிலேட்டடா இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மறுபடியும் வரலாம். இந்த ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. fn of x equal to x power n log of n plus 1 x belongs to open into 0, 1. இப்போ நீங்க இதை ட்ரை பண்ணுங்களேன். இது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வருமா வராதா? ஏதாவது ஐடியா? ஒரு ஸ்மால் டவுட் மேம். சொல்லுங்க. பாயிண்ட்ல ஆ. இல்லனா அது ஓபன் இன்டர்வல்ல இல்லையா? ஓ, முன்னாடி பார்த்த ப்ராப்ளமா? இல்ல அதுக்கு அப்படி முன்னாடி பார்த்தோம். எண்டு பாயிண்ட்ல இல்லனா 0 போட்டீங்க, 0 ஆயிடுச்சு, 1 போட்டீங்க, 1 ஆயிடுச்சு. சோ அதனால அந்த ஓபன் இன்டர்வல்ல யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லையா? யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இல்லையா? ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளால அந்த போஸ்ட்ல யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அதுதான் நமக்கு ப்ராப்ளம். ஆமா ஆமா. அதாவது என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஓபன் இன்டர்வல்ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அண்ட் எண்ட் பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆனிச்சுன்னா உங்களால மொத்த இன்டர்வலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப நம்மளோட இது என்ன ஆயிடுதுன்னா, உங்களால மொத்த டொமைன்ல உங்களால எக்ஸ்டெண்டே பண்ண முடியல. அதனால நம்மளால ஓபன் இன்டர்வல் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஓகே. x பவர் n ஓபன் இன்டர்வல் 0,1ல யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இல்ல. ஆமா, யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் இல்ல. ரீசன் என்னன்னா, நம்மளால யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இல்ல. ரீசன் என்னன்னா, நம்மளால அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல நம்மளால எக்ஸ்டெண்டே பண்ண முடியல. கிராஃப்ல தெளிவா புரியுது. பட் நீங்க இந்த டெஃபினிஷன் இந்த தேரை வச்சு சொல்லும்போது ஏத்துக்க மாட்டேன். சரி. நீங்க கிராஃப் போடும்போது கரெக்டா இருந்தது. அந்த எண்ட் பாயிண்ட்ல 1ன்னு போகும்போது உங்களால அந்த ரவுண்ட் பண்ண முடியல, எக்ஸ்டெண்ட் அது கண்டிப்பா 1க்கு ரீச் ஆயிடும்னு சொன்னீங்களா அந்த கிராஃப்? ஆமா ஆமா ஆமா. ஓகே. ரொம்ப அழகா புரிஞ்சுது அது. ரைட். ஆனா அந்த இந்த இடத்துல சொல்லும்போது ரைட். ஓகே. அது வந்து நம்ம இன்னொரு வரி சொன்னோம்னா, ஒரே ஒரு நிமிஷம். இல்ல சார், ஆக்சுவலி அதை எப்படி கன்வே பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். ஓகே, இப்போ அதை நம்ம எப்படி பார்க்கணும்?
நம்மளுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 இருக்கு. அதை வந்து நம்ம வந்து 3 பீஸா பிரிச்சுட்டோம். லைக் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 இருக்கு. அதை வந்து 3 இதா உடைச்சிருக்கோம். ஒன்னு வந்து எண்ட் பாயிண்ட் பாயிண்ட் செக் பண்ணுவோமா மேம்? நம்ம Sorry. எண்ட் பாயிண்ட்ஸ்ல செக் பண்ணுவோம் அப்படிதானே மேம்? ஃபர்ஸ்ட் ஆமா எண்ட் பாயிண்ட்ல செக் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ அவங்களோட கொஸ்டின் என்னன்னா அந்த தியரம் வந்து எப்படி அப்ளை பண்றதுங்கிறது ஃபீல் பண்றதுன்னு பேசுறாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு க்ளோஸ் டு 0,1ல வந்து எண்ட் பாயிண்ட்லயும் பிரிச்சுட்டோம், அப்புறம் ஓப்பன் இன்டர்வல்ல நம்ம வந்து பிரிச்சுட்டோம். இப்போ வந்து என்னன்னா சப்போஸ் வந்து க்ளோஸ் டு 0,1ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா இல்லை அப்படின்னா எண்ட்ல வந்து முக்கியமே இருக்காது. ஏன்னா அந்த 2 எண்ட் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு மேக்ஸிமம் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் உங்களுக்கு எங்க ப்ராப்ளம் ஆயிடுது அப்படின்னா அந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1ல ப்ராப்ளம் ஆயிடுது. அதனாலதான் வந்து அந்த க்ளோஸ் 0 யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் இல்லைன்னா எண்ட் பாயிண்ட்ல நம்மள வந்து எதுவுமே இல்லை, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கன்வர்ஜென்ஸா தான் இருக்கு. அதனால எங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்னா ஓப்பன் இன்டர்வல் 0,1ல தான் கிரியேட் ஆகும். புரியுதா இப்போ? ஓகே மேம். ஓகே. ஓகே. இப்போ அந்த இன்டர்வல் ஓபன் இன்டர்வல்ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா இருந்தா எண்ட் பாயிண்ட் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா எண்ட் பாயிண்ட் இல்லைன்னா நம்மளால அந்த வந்து நம்ம சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. ஆமா அதுதான். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணி ஓப்பன் இன்டர்வல்லயும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும், எண்ட் பாயிண்ட்லயும் ஸ்டேஜ் கிடைக்கும். உங்களால நீங்க வந்து மொத்தமா மேக்ஸிமம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து fn of x equal to x power n by log of